அது வேறயா? தெர்லக்கா. அறியாத புள்ள. சொல்லிக் குடுத்தா எனக்கு தெரியும். புதுசா லைவுக்கு வந்திருக்கேன். வியூன்னு இருக்கும், அதை ஓபன் பண்ணு. இல்ல எல்லாத்துமே கடைசியா நான் சந்தோஷ் மெசேஜ் பண்ணிக்கிறேன். திரும்ப மெசேஜ் பண்ணியிருக்கான். அது உனக்கு வராது. அது உனக்கு வராதுடான்னு போட்டிருக்கான். என்னடா பண்ண டேய்? இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா? அந்த பிள்ளையே ஏதோ என்கிட்ட நல்லா பேசுறேன்னு வந்துச்சு. அதுக்கு நீ ஆப்பு வைக்கிற பத்தியா? டேய், என் கமெண்ட படிக்கிறியா நீ? ஏய் உன் மெசேஜ் எனக்கு வர மாட்டேங்குது. என்னமோ பண்ணி வச்சிருக்கான்பா. அடே என் கமெண்ட் ஆமா நீ என்னப்பா படிக்கிற? அடேங்கிற இடையில வேற எனக்கு வேற ஏதா இருக்கு. நீ என்ன படிக்கிற? அப்பா குட்டி அம்மு என்ன படிக்கிறீங்க? என்னாச்சுப்பா? சந்தோஷ் 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 மெசேஜ் பண்றா. அப்புறமேட்டுக்கு அபிராமி நம்பர் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிரு. நம்ம 2 பேரும் ஒன்னா தானே ஃப்ரெண்டா தானே இருந்தோம். அபிராமி நம்பர்ல இல்ல. இல்ல சந்தோஷ் சொன்னா இருக்குன்னு. ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் கேர் அடி. நான் படிச்சு நம்பர் முடிச்சிட்டேன். தான்டா கேட்டேன். குட்டியம்மா படிச்சு முடிச்சிருச்சாமா? நான் படிச்சு முடிச்சிட்டியா? அப்படி என்ன படிச்சு முடிச்சிருக்க நீ? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி என்ன படிச்சு முடிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறேன். படிச்சு என்ன படிச்சு முடிச்சின்னு சொல்லிரு. அதான் அது சொல்றது பாருங்கக்கா. நான் படிச்சு முடிச்சிட்டேங்குது. எனக்கு ஒண்ணும் புரியல அது. என்ன படிச்சு முடிச்சிருக்கேன்? ஆமா, எல்லாரும் என்ன படிச்சுக்கு இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டிகிரி என்னன்னு நான் சொல்லுவாங்கல்ல. அது சொல்லாம நான் படிச்சு முடிச்சிட்டேன். அப்ப சம்திங் ராங். டேய் சந்தோஷ் நீ எப்போதுமே எனக்கு ஒரே மாமா தான்டா. சரியா? சரி மாமான்ட்டேன் பொசுக்குன்னு தேவி மாமா தான்டா. நான் உன்னை என்னைக்கு நான் பிரிச்சு பார்த்தது இல்ல. கொன்னுருவேன். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் இல்ல வேறடா. இன்னும் லைவ் முடிக்கலையா? டேய் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? நாங்க இப்பதான் ஒரு ஃப்ளோல பேச ஆரம்பிச்சோம். இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிக்கிறாங்க. இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கோம். அக்கா எங்கிட்ட ஏதோ நல்லது பண்றாங்கன்னு பார்த்தா தினதந்தி தினமலர் குங்குமம். அச்சச்சோ நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல நான் கேட்கல. பாத்தியா நான் நினைச்சேன் படிச்ச எல்லாம் படிச்சு முடிச்சிருன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். அது ஏதோ வேற ஏதோ படிச்சுட்டு இல்ல. நேர்மை, நாணயம், கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மாதிரி. நான் நியூஸ் பேப்பர்ல தினத்தந்தி படிச்சேன், தினமலர் படிச்சேன், குங்குமம் படிச்சேன். நீங்க எதை படிச்சதை கேக்குறீங்க? என்ன படிச்சிருக்கேங்கிறது தெளிவா. நான் நினைச்சேன் நான் நினைச்சது என்னன்னா கமாண்ட தான் படிச்சுட்டு வந்து சொல்லும் போல. நான் கமாண்ட கூட படிச்சுட்டு தானே வேற என்னைய பார்த்து கேக்குறீங்கன்னு பார்த்தேன். டே அப்படி சொல்லலடா. அவன் மார்னிங் லைவ் பாப்பான். டே அவன் லைவ் பாக்குமாமாடா. அவனை கழுவி ஊத்தாதேடா. அவன் லைஃப்ல பிரச்சனை ஆயிரும். இப்படியா? எல்லாம் சொல்லாதடா மார்னிங் லைவ் பாப்பாடா. சரிடா டேய் வச்சுக்காத. தெரியாம சொல்லிட்டேன். முருகா பப்ளிக் பப்ளிக் தெரியாம லைவ் வேறயா? இப்பயே சமாளிச்சானே இப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கண்டா. முருகா தெரியாம உண்மை சொல்லிட்டேன்டா. விட்டுடா. தெரியாம உண்மையை சொல்லிட்டேன்டா. மன்னிச்சிடுறா. கோச்சிக்காதடா. நண்பன் தானே. அழிச்சிடுறா டேய் எரேஸ் பண்ணிடுறா நீ. ஒரே ஒர்க்கா மட்டும் தானே உண்மை சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கால் மட்டும்தான். இன்னமே சொல்ல மாட்டேன். அக்கா சொல்ற மாதிரி ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டேன்டா. இனி அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் உண்மையை. அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா. யாரு வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா. என் கமாண்ட வேற நீங்க படிச்சிருக்கீங்க. அது பாருங்க புதுசா ஒண்ணு சொல்லுது பாருங்க. உங்க கமாண்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்குது. நான் எங்க கமாண்ட் பண்ணேன்? என்னோட நீ படிச்ச? நீ என்ன படிச்சிருக்கீங்க கேட்டா நான்லாம் 8வது முடிச்சு 9வது போனேன். அவ்வளவு பெரிய எங்க ஊர்லயே நான் தான் பெரிய படிப்பு. ஊரே என்னை பாப்பாங்க. 9வது படிச்சிருக்கான்னு பாப்பாங்க. டார்லிங் அவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். ஐயோ மானம் போச்சு மரியாதை போச்சு. ஐயோ ஐயோ